அரசு ஊழியர்களுக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு நிதி உதவியாக 500 ரிங்கெட்டை பிரதமர் அறிவித்திருக்கிறார். கிரேட் 56 மற்றும் அதற்கு கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் மார்ச் 24ஆம் தேதி தொடங்கி அதனை பெறுவர் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வேளையில் ஓய்வு பெற்ற பொது சேவை துறையினருக்கு 250 ரிங்கெட் ஹரிராயா உதவி நிதி வழங்கப்படுகிறது. பென்ஷன் வாங்குபவர்கள் மற்றும் வாங்காதவர்களும் அதில் அடங்குவர். அரசு ஊழியர்களுக்கான போனஸ் விவகாரம் பிப்ரவரியிலேயே தீர்க்கப்பட்டுவிட்ட போதிலும் அவர்களின் உழைப்புக்கான ஓர் அங்கீகாரமாக அதுவும் இந்த பெருநாள் காலத்தில் இந்த சிறப்பு நிதியை அரசாங்கம் வழங்குவதாக பிரதமர் கூறினார். இந்த பெருநாள் உதவி நிதிக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு 1 பில்லியன் ரிங்கெட் ஆகும் என்றார் அவர். பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒற்றுமையின் அடித்தளத்தை அழித்துவிடும் என்பதால் எந்த ஒரு வடிவத்திலும் பாகுபாடு என்பதே சமூகத்தில் இருக்கக்கூடாது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகாங் அதனை வலியுறுத்தியுள்ளார். இன உணர்வுகளை தொடும் பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துள்ள நிலையில் இன்று அனுசரிக்கப்படும் இன பாகுபாடு ஒழிப்புக்கான அனைத்துலக தினத்தை ஒட்டி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் அவர் அவ்வாறு கூறினார். சமூக நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கான உலகளாவிய முயற்சியில் இன்று மிகவும் முக்கியமான நாளாகும். எனவே மலேசியர்கள் இனம் அல்லது மதத்தை அடிப்படையாக கொண்ட தவறான எண்ணங்கள், எதிர்மறையான கண்ணோட்டம் மற்றும் எந்தவொரு அநீதியையும் நிராகரிக்க வேண்டும். இது ஒரு நினைவூட்டல் மட்டுமல்ல, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய இனவெறி, இன பாகுபாடு, இன அவதூறுகள் மற்றும் தவறான எண்ணங்கள் போன்ற சம்பவங்களை ஒழிப்பதற்கான உலகளாவிய மற்றும் தேசிய மட்டங்களில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் அடையாளமாகும் என்றார் அவர். 2022 எடுக்கப்பட்ட தேசிய ஒற்றுமை குறியீட்டில் 0.629 என்ற அளவில் தேசிய ஒற்றுமை மிதமான மற்றும் சீரான அளவில் உள்ளது. கோமாஸ் மையத்தின் மலேசிய இனவெறி அறிக்கை 2024 வெளியீட்டு விழாவில் அமைச்சர் அவ்வாறு தெரிவித்தார். அவ்வறிக்கையில் 2015 முதல் 517 இனவெறி சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக கோமாஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக சர்வதேச இனப்பாகுபாடு ஒழிப்பு தினத்தில் ஒன்றுபட்ட அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் இணக்கமான மலேசிய மடானியை உருவாக்க நாம் உறுதியேற்போம் என்றார் அவர். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். மார்ச் 24 முதல் ஏப்ரல் 7 வரை அனைத்து வகை கட்டுமானம், பராமரிப்பு, மேம்படுத்துதல் மற்றும் சாலை பழுதுபார்க்கும் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு அனைத்து நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களும் உத்தரவிடப்பட்டுள்ளன. வழக்கத்திற்கு மாறான நெரிசலை தவிர்ப்பதும் பெருநாள் கால போக்குவரத்தை சீராக்குவதுமே அதன் நோக்கம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். அக்காலகட்டத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக பாதைகளை மூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆபத்து அவசர வேளைகளுக்கு அதில் விலக்கு அளிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். FT 51 ஸ்ரம்பான் குவாலாபிலா கூட்டரசு சாலையில் கூடுதல் பாதைகள் திறக்கப்பட்ட நிகழ்வை தொடக்கி வைத்த பிறகு டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் அவ்வாறு கூறினார். அந்நிகழ்வில் வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கான நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமாரும் கலந்து கொண்டார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். மற்றவர்களின் சொத்துக்களில் சட்டவிரோதமாக வழிபாட்டு தலங்கள் அமைப்பது குறித்து கேள்வி எழுப்பிய பின்னர் தனது சமூக ஊடக பக்கத்தில் கொலை மிரட்டல் வந்துள்ளதாக சமய போதகரான ஃபிர்டாஸ் வாங் கூறியுள்ளார். இதனிடையே தனக்கு எதிராக மிரட்டல் விடுத்த மோகன்ராஜ் தங்கராஜு என்ற நபருக்கு எதிராக இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு போலீசில் புகார் செய்துள்ளார் ஃபிர்டாஸ். ஊடகங்கள் மற்றும் பிற ஆய்வுகள் தெரிவித்த தகவல் படி
சட்டவிரோத கோயில்களை கட்டுவது தொடர்பில் உள்ள சட்ட பிரச்சனையை தாம் விவாதித்ததாகவும், ஆனால் சில தரப்பினர் உண்மைகளை புரிந்து கொள்ளவில்லை, உணர்ச்சி வசப்பட்டனர். இதனால் தாம் கொலை மிரட்டலுக்கு உள்ளானதாக இன்று ஃபிர்டவுஸ் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். எனினும் தனக்கு எதிராக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு அஞ்சவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் சமூக வலைத்தளத்தில் காசா போர் தொடர்பாக இஸ்லாம் குறித்து சிறுமைப்படுத்தும் அல்லது அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக சந்தேகிக்கப்படும் ஃபேஸ்புக் கணக்கின் உரிமையாளர் மற்றும் அதனை கையாளும் நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்றிரவு ஜலான் துன்ராசா போலீஸ் நிலையத்தில் ஒரு தனிநபரின் போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் படை தலைவரான ரசருடின் உசேன் தெரிவித்ததாக பர்னாமா தகவல் வெளியிட்டது. அந்த அறிக்கையில் முஸ்லிம்களின் கோபத்தை தூண்டும் மற்றும் பொதுமக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கூறுகள் இருப்பதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குற்றவியல் சட்டத்தின் 298A விதி, 1998 ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக ரசாருடின் தெரிவித்தார். முன்னதாக மலேசியாவில் உள்ள ராணுவ வீரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் காசாவுக்கு சவால் விடுத்த ஒரு நபரின் செய்தி முகநூலில் வைரலானது. மேலும் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட விமர்சனமும் அர்த்தமற்றது என்று அவர் கிண்டல் செய்துள்ளார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள். துணிமாட்டும் ஹேங்கரினால் தனது மகனுக்கு காயம் ஏற்படும் அளவுக்கு தாக்கிய தொழிலாளி ஒருவருக்கு 3 நாள் தடுத்து வைக்கும் உத்தரவை பத்துபஹாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. 8 வயது சிறுவனான தனது மகன் அவனது சைக்கிளை ஓட்டி சென்று வீட்டின் வேலியில் நேற்று மோதியதை தொடர்ந்து அவனது தந்தையான 41 வயது சந்தேக பேர்வழி பொறுமை இழந்து அவனை தாக்கியதாக கூறப்பட்டது. இதனால் அச்சிறுவனின் வலது கைகள், கால்கள் மற்றும் இடுப்பு உட்பட உடலின் பல பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டன. அடி தாங்காமல் அச்சிறுவன் தனது 16 வயது சகோதரியின் அறைக்கு ஓடி சென்றதை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து நேற்று இரவு யோங்பெங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததாக கூறப்பட்டது. ஜொஹோர் பாருவில் வசிக்கும் தங்கள் தாயை விவாகரத்து செய்த பிறகு அந்த சிறுவனும் அவனது சகோதரியும் தங்கள் தந்தையுடன் வசித்து வந்துள்ளனர். 2001 ஆண்டு சிறார் சட்டத்தின் 31வது பிரிவு 1A கீழ் இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருவதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் முஷடாட் சானி தெரிவித்தார். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம்.